உடலுறவு கொள்ளும் மோகினி யட்சினி ஆவியை பற்றி பார்க்கலாங்க. இந்த அம்மா யட்சினி தெய்வம்னு சொல்லலாம். யட்சினி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. உடலுறவுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, இவங்க காமத்தையும் தருவாங்க. இவங்க நல்ல பாசத்தையும் தருவாங்க. அம்மாவை பார்த்தா அம்மா, காம மோகினியாக பார்த்தா காமத்தை அள்ளி கொடுப்பாங்க. இவங்களை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது உருவேற்றி பயன்படுத்தணும். ஓம் காம மோகினியே நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் குளிச்சுட்டு டெய்லியும் அமாவாசை அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா, அதுவும் எந்த அளவுக்கு நீங்கள் மனசுருகி இவங்களை வணங்குறீங்களோ அந்தளவுக்கு நேரில் வர வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நேர்லேயும் வர வச்சுருக்காங்க. இது 100% உண்மை. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு மட்டும் இவங்களை வணங்குங்க. எந்த அளவுக்கு உங்களால் மோகினி யட்சினியோட மந்திரத்தை சொல்லி வர வைக்க முடியுமோ அந்தளவுக்கு உருகி சொல்லுங்கள், வருவாங்க. இது உங்கள்கிட்டேருந்து எடுக்கிற மையை நீங்கள் ஆண் பெண் வசியம் கூட பண்ணலாம். அந்த மை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னாக்கா, 15 நாளில் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம். இவங்கள்ட்டேருந்து எடுக்கிற இன்னொரு வசிய பொடி 10 நிமிஷத்தில் வசியம் பண்ணலாம். வாய் வார்த்தைக்காக இல்லைப்பா, வெறும் 10 நிமிஷத்தில் வசியம் பண்ணலாம். நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.